Hi friends, welcome to Kavalthi Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். ஒரு பிளேட்ல 4 மீடியம் சைஸ் பீட்ரூட் தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க. தோல் நீக்கி எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டின பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். ரொம்ப பெருசா வெட்டிட்டீங்கன்னா ஒன்னு அரைப்பட்டு ஒன்னு ஒவ்வொரு துண்டை அரைப்படாம இருக்கும். அதனால கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 15 ல இருந்து 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் இதில் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த மாவில் ஊற்றிடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக ஜூஸ் மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக வந்துருச்சுல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்கவே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி இந்த சட்னி மண்பானையில் தாங்க செய்ய போகிறேன். ஒரு குட்டி கப்பில் 2 கப் அளவுக்கு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை இருக்குது பாருங்கள், வறுக்காத நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கச்சா பாதாம்னா நிலக்கடலை தான் கச்சா பாதாம்னு சொல்லுவாங்க. இதை நல்லா தோல் நீக்கி வர அளவுக்கு வதங்க விட வேண்டாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆச்சுன்னா போதும். நம்ம தோலோடையே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப வதங்க விட வேண்டாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வதங்கிருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு மறுபடியும் பானையை சூடு பண்ண வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, இது கூட பார்த்திங்கன்னா 4 பெரிய சைஸில் இருக்கிற பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் வதங்க விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு துண்டு புளி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் வதங்க விட்டுருங்க. எண்ணெயில் வதங்க விட்டுட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புனா பீனட் நம்ம அளந்தோம்ல, அதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கு அதிகமாக வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அந்த தோசை கூட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ரொம்ப தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம தாளித்து சேர்த்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் தோசை கூட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா இது போல் தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ரவா தோசை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் போல் வேக விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா பிங்க் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிங்க் தோசையில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பார்க்கலாம். நம்ம முட்டை தோசை போடும்போது எப்பயுமே முட்டை ஊற்றிட்டு அதுக்கு மேலே மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, 2 வெங்காயம், கேரட் இருந்துச்சுன்னா அதையும் துருவி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் மிளகாய்த்தூள், உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா தோசையும் வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுலேயே நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட்க்கு பதிலாக ஆரஞ்சு கலரில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க. சாப்பிடாத காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா பிங்க் தோசையும் ரெடி ஆயிடுச்சு, பீனட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.